என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று இரவு உனக்கான நல்லது நடக்கப் போகின்றது. உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள். இதை கேள் என் தங்கமே, முழுவதுமாக கேள். சிக்கல்களிலிருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து விட்டேன். உனக்கான நல்ல நேரம் இன்று இரவுக்குள் வந்துவிடும். இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரும் என் தங்கமே. இனி நீ செவியில் கேட்கப் போவது எல்லாம் நல்ல செய்தி மட்டும்தான். இப்படி கிடைத்த பரிசு உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு. நல்ல ஆரோக்கியத்தோடு, நீண்ட ஆயுளோடு, நிறைந்த நிம்மதியோடு சந்தோஷமாக வாழப்போகின்றாய் என் தங்கமே. என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்ததே, என் காது எப்பொழுதும் குளிர்ந்தது. தன் கைகள் ஈர்க்கப்பட்டு கொண்டாய் என் தங்கமே. என் நெற்றி ஒளியை பார்த்தாய். உன்னுடைய நினைவுகள் வேறு எதுவும் இல்லை. என் தாயை பார், நீயே பார்த்துக்கொள் என்று என்னோடு ஜெயித்து விட்டாய். உன் கஷ்ட காலத்திற்கு இன்று இரவே இறுதி கட்டத்தை நான் கொடுத்து விட்டேன். இன்று இரவோடு உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் உடைந்துவிடும். ஒரு அற்புதம் நடக்கும். பொறுத்திருந்து பார் என் தங்கமே. நான் விடுவிக்கப் போகின்றேன். எந்த வேலையும் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கு அரசாங்க வேலை பெற ஆவணங்கள் செய்வேன். கவலை இல்லாமல் நல்லது நடக்கப் போகின்றது. என் பிள்ளைகளுக்கு அற்புதமான நாளாக ஒலிக்கப் போகின்றது. உனக்குள் நானும் எனக்குள் நீயுமாக இருக்கும் பொழுது எந்த சக்தி என்ன செய்துவிட முடியும்? உன்னை ஏமாற்றியவர்கள் கர்ம வினைகளை நிச்சயமாக அடைந்தே தீருவார்கள். இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உனக்குத்தான். சரியான நேரங்கள் வரும்பொழுது உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். எத்தனை முறை சொன்னேன் என்று. இன்று இரவுக்குள் உன் கஷ்டத்தை தீர்த்து விடுவேன். இதற்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். பல நன்மைகள் இன்று உன் தாயானவள் என்னால் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. வெற்றி மேல் வெற்றிதான் இனி உனக்கு. உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் கொடுக்கும் என் தங்கமே. உன் மனம் விரும்பும் மங்கள செய்தி இன்று இரவு உன் இல்லம் தேடி வந்து சேரும் என் தங்கமே. என் மேல் பாரத்தை போட்டு செய்யும் அனைத்தும் உனக்கு சரியாகத்தான் நடக்கும். உன்னை மட்டும் நன்றாக தெரிந்து வைத்துக்கொள். அதில் ஏதாவது ஒன்று தவறாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. மீண்டும் சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சந்தோஷமாக இரு. உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என் தங்கமே. உறுதியாக சொல்கின்றேன், உன் துயரம் மகிழ்ச்சியாக மாறப்போகின்றது. உன் வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன். உன் வாழ்க்கையை வெளிச்சமாக்கிவிட்டேன். அதனால்தான் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கின்றது. இந்த அம்மாவை நம்பினால் நிச்சயமாக எது வேண்டுமானாலும் நடக்கும். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பும் கிடைக்கப் போகின்றது. அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. கடைசி இரவு என்று சொல்லி இருக்கின்றேன். உன் வீட்டிற்கு வந்து செல்ல வேண்டும் போல் இருந்தது. அதனால்தான் காலையில் தகவலை கொடுத்து இந்த நேரத்தில் உனக்கானதை சொல்கின்றேன் என் தங்கமே. அவரவர் வாழ்க்கையில் 1000 தான் இருந்தாலும் வேதனையிலிருந்து நீங்க போகின்ற இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகமாக வருகின்றது என்றால் கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகின்றது. எப்பொழுதும் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள். நேசிக்கும் இப்பொழுது இருக்கும் உன் நிலை முடிவான ஒன்று என்று மட்டும் நினைக்காதே. அதைவிட மிக சிறந்த ஒன்று உன்னிடம் வர காத்து கொண்டு இருக்கின்றது. யாரிடமும் கேட்டு கிடைக்காத பொருள் உன் அம்மாவிடம் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் அல்லவா? துன்பம் வந்த நேரத்தில் உன் நன்மையை விரும்பி, ஒரு நலம் விரும்பி நல்ல ஆலோசனை தரும் யாராயினும் அவர்கள் என்னுடைய ரூபங்களையே இந்த மனித வாழ்க்கையில் கொண்டிருக்கின்றார்கள்.
துன்பங்கள் வராமல் இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். ஒரு வரம்தான். செய்யும் வரும்பொழுது இன்னும் நிலைமையை மோசமாக்காமல் நேர்மறை வார்த்தைகளை பேசி நேர்மறை வார்த்தைகளை கேட்டு தெளிவடைந்து போ. துன்பமான நேரங்களிலும் சோதனை காலங்களில்தான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கஷ்ட காலத்தில் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தாலும் அல்லது எதிர்மறை சிந்தனைகளை உன் மனதில் சிந்தித்து கொண்டிருந்தாலும் அந்த காலங்கள் இன்னும் கஷ்ட காலத்தையே தொடர்ந்து தரும். மேலும் நீ எதை திரும்ப திரும்ப நினைக்கின்றாயோ திரும்ப திரும்ப சொல்கின்றாயோ அதுதான் உனக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் நடக்கும். எனவே எதுவும் சரியாகாது என்ற வார்த்தையை இனிமேல் சொல்ல வேண்டாமே என் தங்கமே. என் அறிவுரையை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். அதனால்தான் போகும் வழியில் உன்னை பார்த்து உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் என்று இன்று இரவுக்குள் உனக்கு நல்லது நடக்கும் என்று நல்ல வார்த்தையை உன் செவியில் கேட்க செய்தியினை நான் சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் உன்னுடனே இருப்பதை நீ இப்பொழுது உணர்கின்றாயா? நிச்சயமாக ஒரு நாள் உன் உறவு முக்கியம், உன் சொந்தம்தான் வேண்டும் என்று மீண்டு வரப்போகின்றார்கள் உன்னை விட்டு சென்றவர். என் தங்கமே, உண்மையான அன்பு ஒருபொழுதும் வீணாகாது. இப்பொழுதெல்லாம் நீ நினைப்பது நடப்பதில்லை, வேண்டுவது கிடைப்பதில்லை, எதுவும் உனக்கு சாதகமாக அமையவில்லை என்றெல்லாம் நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தாய். இனி உனக்கு எப்படிப்பட்ட காலமாக மாறப்போகின்றது என்று நீ பொறுத்திருந்து பார். நீ நினைத்ததுக்கு மாறாக நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ சகலமும் பெறப்போகின்றாய். மிக பெரிய வெற்றியை நோக்கி செல்ல போகின்றாய். இதுதான் உண்மையான அன்பு என் தங்கமே. நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எதற்காகவும் மனம் வருந்தி கொண்டிருக்காதே. யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நான் உன்னோடு உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன்னை விட்டு விலகி ஓடுகின்ற சொந்த பந்தங்களைப் போல் உன் அம்மா ஒருபொழுதும் இருக்க மாட்டேன் என் தங்கமே. என் பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு தெரியும் அல்லவா? அதை நான் உன்னோடு இருந்து உனக்கு கஷ்டங்களை நானும் அனுபவித்து உன் சந்தோஷத்தில் நானும் பங்கு கொண்டு உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்கும் வரை உன்னோடு தான் இருப்பேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எதற்காகவும் என் பிள்ளை நீ அதை நினைத்து வேதனைப்பட வேண்டாம். உனக்கென்று தரவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாம் உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுக்கும். எப்பொழுதும் நீ ஆசைப்பட்டதை உனக்கு தரவே காத்திருக்கின்றேன் என் தங்கமி. சில சமயம் நீ பிரச்சனைகள் வரும்பொழுது என்னையும் நீ மனமறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கின்றது என்கின்றாயே. இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக பகலிரவாக உழைக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கின்றார்கள். இதுதான் விதி. இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் உன்னை இப்படி ஆட்டிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று என் தங்கமே. எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த அம்மா நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கும், முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.